இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னா, மத்தியானம் சாப்பிட்றதுக்காக லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, எப்படி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மீன். இதில் வந்து 3 நொத்தோலி மீனும் 1 வந்து இனி ஒரு மீன் இருக்குது. அந்த மீனுடைய நேம் என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீனை வந்து கழுவி வந்து எடுத்திருக்கேன். இந்த மீனுக்கு தேவையான இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு பூண்டும் ஒரு இஞ்சியும் எடுத்திருக்கேன். அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொஞ்சம் வந்து சால்ட்டு, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா மீன்லேயும் வந்து படுறது மாதிரி நல்லா வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பண்ணுறது மாதிரி எல்லா மீனையும் நல்லா வந்து மசாலாவில் வந்து பரட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து இருக்கட்டும். என்ன தான் மசாலாலாம் நல்லா ஊறி பிடிக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே வந்து நல்லா மீனோடு சேர்ந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா இதை எடுத்து தனித்தனியாக வைக்கிறது மாதிரி எடுத்து இப்படி செப்பரேட்டாக வந்து வச்சுக்கோங்க. இனி அடுப்பு மூட்டிட வேண்டியதான். நெருப்பு பற்ற வச்சாச்சு. மீன் பொரிக்க வேண்டிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு சட்டி காஞ்சதும் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெயை விட்டு, கோகோனட் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது அண்ட் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு மீனை வந்து போடுறேன். பாருங்கள் எப்படி வந்து பபிள்ஸ் வருது அப்படின்ட்டு. ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சைடு வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு வந்து திருப்பி வந்து போட்டுக்கணும். ஸோ இப்படி 2 பக்கமுமே வந்து திருப்பி போட்டு மீன் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து பொரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மீனை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த மீனை வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 நொத்தோலி மீன் இருந்துச்சு இல்லையா, அந்த 3 நொத்தோலி மீனையுமே வந்து சேர்த்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மீன் எல்லாமே வந்து அடுப்பில் போட்டுட்டு காமிச்சு தரேன். ஃபர்ஸ்ட்டு பொரிச்செடுத்த மீன் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக வந்து பொரிஞ்சிருக்கு. ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கே தெரியுது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறது மாதிரி. மூடி போட்டுமே நமக்கு வந்து மீனை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். மூடி போட்டோன்னே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடியாகி கிடைக்கும். மூடி போடலை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் நம்மளால் வந்து மீனை வந்து எடுத்துக்க முடியும். அப்பப்போ கிண்டி வந்து பார்த்துக்கணும் அடி பிடிக்குதா என்ன அப்படின்ட்டு. அண்ட் ஒரு சைடு வந்து பொரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து திருப்பி வந்து மீனை வந்து போட்டுக்கணும். 2 சைடும் வந்து நமக்கு வந்து பொரிஞ்சு கிடைக்கணும் இல்லையா. இப்போ இந்த மீன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ஃப்ரை ஆகியிருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். எல்லா மீனையுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறது மாதிரி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இனிமேல் வந்து லேடிஸ் ஃபிங்கரை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு குட்டி சைஸ் லேடிஸ் ஃபிங்கர் எடுத்துருக்கிறேன். இனி இந்த லேடிஸ் ஃபிங்கரை இப்படி ரவுண்டாக நான் இப்போ கட் பண்ணுறது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க லேடிஸ் ஃபிங்கரெல்லாம் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் தீ மூட்டி பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுமே எண்ணெயை வந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லேடிஸ் ஃபிங்கரெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா பொரியிறது வரையெல்லாம் போட்டிருக்க வேண்டாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற டைம் உங்களுக்கு வந்து தெரியும். லைட்டாக கொஞ்சமாக வந்து பொரியிறது மாதிரி வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆனதுமே வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா லேடிஸ் ஃபிங்கரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சோறு எடுத்து மீன் லேடிஸ் ஃபிங்கர் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராக வந்து இருந்துச்சு.